ஓகே, என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க? என்ன விஷயங்கள் அவர் வந்து முன்வைப்பார்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு எல்லாம் இந்த எதிர்பார்ப்புன்னு இல்லை, எல்லாத்துலேயுமே அவர் நல்லது செய்வார். இல்லாத ஊழலாக இருக்கு அந்த நாடு. லஞ்சமே இல்லாத ஒரு இதுவாக வரணும். அதனால தான் நாங்கள் தளபதியை முன்ன வைக்கிறோம். ஓகே, யாரையும் வந்து எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குதோ அந்த மாதிரி மக்கள் ஆட்சி. தளபதி வந்தாவே மக்கள் ஆட்சி தான். அண்ணனோட எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? மேடைக்கு மேடை அவரோட பேச்சு அப்படின்றது பயங்கரமா இருந்துகிட்டே இருக்கு. குறிப்பா வந்து யாரையும் வந்து ஏமாத்தல, எதுவும் பண்ணல. தனி ஒரு மனிதனா நின்று அவர் போறாரு. அவருக்கோசரம் நாங்க வந்து நிக்கிறோம், அவ்வளவுதான். திங்கட்கிழமை வேலூர், இந்த வேலூர் எப்படி இருக்க போகுது? திருவிழாதான். அப்படியா? ஆமா. ஓகே, பாதுகாப்பு வசதிகள் ஏற்பாடுகள்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு நல்லா தான் தெரியுது. இதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. மக்களுக்கோசரம் எங்களே ஒரு ஆளா நியமிச்சு இங்க உழைக்க பர்மிஷன் கொடுத்து நான் சந்தோஷம். மக்கள் சந்திப்பு நடக்கலைன்ற வருத்தம் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா மக்கள் எவ்வளவு பேர் அவரை பார்க்கணுன்ற காத்திருக்காங்க. ஆனா அது நடக்கல அப்படின்ற வருத்தம் இருக்கு. உங்களுக்கு இருக்கா? நிர்வாகிகள் மட்டும் இருக்குதுதான். அது எங்க நல்லதுக்கு தானே அந்த மாரி சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே கரூர்ல அந்த மாரி சம்பவம் நடந்ததுனால மக்களை வந்து குறைவா வச்சுக்கிறது நம்ம வந்து நல்லது தானே. அது நல்லது தானே அவங்க செய்யறாங்க நம்மளுக்கு. வயிற்றுல இருக்கிற கருவில் இருக்கிற குழந்தை கூட டிவிக்கே தான் சொல்லும். கருவில் இருக்கிற குழந்தைய கூட இந்த ஜென்ரேஷனில் வந்து டிவிக்கே அப்படின்னா தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அது கூட ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்குது.